விஜய் வந்து அவருடைய இந்த கட்சி நிகழ்ச்சிகள் கூட்டங்கள் நிர்வாகி சந்திப்புன்ற பேரில் இவங்க வந்து திரைப்படத்துக்கான ஒரு ப்ரொமோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு விஜயோட தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிர்வாகி சந்திப்பு கூட்டத்திலையும் பாருங்க, ஃபுல்லாகவே ட்ரோன் கேமரா ஷூட் தான் நடந்துட்டு இருக்கு. கரூரில் மட்டும்தான் இருக்கா அப்படின்றதுலாம் கேள்வி கிடையாது, எல்லா நிர்வாகி கூட்டத்திலையுமே நடந்திருக்கு. விஜய் பங்கேற்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து இந்த பலி எண்ணிக்கை கூடிக்கிட்டு தான் இருக்கு, குறையெல்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க பொய்யான ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இவங்க நிர்வாகிகளை கூட்டத்தை காட்டுறது கிடையாது, ரசிகர்களை வச்சு கூட்டத்தை காட்டிக்கிறாங்க. தொண்டர்களையும் வந்து ரசிகர்களையும் சரி பாதுகாக்கணும், அந்த வழிமுறையை நீங்க வந்து சரியா பயன்படுத்த மாட்டீங்க. நீங்க வரீங்க, என்ன பண்றீங்க, வண்டி மேலே ஏறி நின்றுட்டு அங்கிருந்து போஸ்ட் கொடுக்குறீங்க. வழக்கமா அந்த எல்கேஜி பசங்க பாடுற மாதிரி ஆத்திச்சூடி பாடிட்டு அதோட கிளம்பி போயிடுறீங்க. அப்போ அங்க பாதிக்கப்படுறது யாரு? உன்னை பார்க்க வந்த ஒரே காரணத்தினால செத்து போயிடுறான். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008888. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படை SRK ராஜேஷ். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ வந்து கரூர் சம்பவத்தப்போ வீடியோ வந்து வெளியாகிருக்கு. அதாவது வந்து உண்மையிலே இந்த ஜனநாயகம் படத்திற்காக தான் இவ்வளோ கூட்டம் வந்து ஏற்பட்டதா அப்படின்னு, உண்மையிலே அதற்காக தான் ஏற்பட்டதா? இல்லை, அந்த கரூர் தொடர்ச்சியாக அந்த கரூரில் 41 பேர் வந்து ஒரு படுகொலை நடந்தப்பட்டது. இந்த விஷயத்தில் பார்த்தோம்னா, இப்போது பொதுவாக எடுத்துக்கிட்டால் தாவேக தலைவர் விஜய் வந்து அவருடைய இந்த கட்சி நிகழ்ச்சிகள் கூட்டங்கள் நிர்வாகி சந்திப்புன்ற பேரில் இவங்க வந்து திரைப்படத்துக்கான ஒரு ப்ரொமோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அப்படி தான் பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து முற்றிலுமாக இவர்களுக்கு அதில் 90% பங்கு இருக்குது. இந்த பாதிப்புக்கு தாவேக தலைவருடைய விஜய் அவருக்கு வந்து 90% பங்கு அவருக்கு முழுமையாக இருக்குது. ஆனால் இதை வந்து முழுமையாக மறைச்சிட்டு இன்றைக்கி வந்து வெவ்வேறு கோணத்தில் மாற்றி கொண்டு போயிட்டுருக்காங்க. கூடிய விரைவில் வந்து இது அதோட உண்மைத்தன்மை வெளிவரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அதுக்கான பதில் எதுவும் விஜய் சொல்லலை இல்லையா? அதாவது இந்த கேமராக்கள் பற்றி இல்லை, பொதுவாகவே வந்து ஆரம்பத்திலேயே வந்து அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு வந்து எல்லாருமே கேள்வி எழுப்புனது என்னென்னா, இப்போ விஜய் வந்து அவருடைய வாகனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட இந்த ட்ரோன் கேமராக்கள்லாம் வந்து வச்சு தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது தவிர்த்து எல்லாமே ஃபோட்டோ ஷூட்லேருந்து எல்லாமே நடந்தது, வீடியோ கவரேஜ்லேருந்து. அப்போது எந்த ஒரு புகைப்படமோ எந்த ஒரு ஃபுட்டேஜோ வந்து இன்னை வரைக்கும் இவங்க தரப்புலேருந்து வெளியில் கொடுக்கல. அது கொடுத்தோம்னா தெரிஞ்சிடும். அப்போது யாரால் அங்கே இந்த ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டுச்சு, இந்த பாதிப்புக்கு யார் காரணம் அப்படின்னு தெரிய வரும்ல. அப்போ நீங்கள் அதை ஒப்படைங்க, சிபிஐக்கு நீங்கள் கொடுத்தாலும் சரி, இல்லை பொதுப்படையாக வந்து உங்கள் மேலே குற்றம் கிடையாது, தவறு இல்லை அப்படின்னும் போது நீங்களும் அதை வெளியிடலாமே. ஏன்னா அந்த ட்ரோன் கேமராவுடைய எல்லா ஃபுட்டேஜும் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து மூடி மறைக்கிறதுக்கான காரணம் என்ன? அங்கே அவ்வளோ கேமராக்கள் இருந்ததுன்னு என்ன ஆதாரம் இருக்குது சார்? எல்லாமே ஒரு விஜயோட தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிர்வாகி சந்திப்பு கூட்டத்திலையும் பாருங்கள், ஃபுல்லாகவே ட்ரோன் கேமரா ஷூட் தான் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து நம்ம கரூரில் மட்டும்தான் இருக்கா அப்படின்றதுலாம் கேள்வி கிடையாது, எல்லா நிர்வாகி கூட்டத்திலையுமே நடந்திருக்கு. அப்போது உங்ககிட்ட ஒரு 10 கேமரா அந்த பஸ்ஸுலேயே, அந்த பிரச்சார வாகனம் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள், அந்த பஸ்ஸுலேயே கிட்டத்தட்ட 7 கேமரா இருக்குதுன்று அவங்களே கொடுத்த அறிக்கை அது. அப்போது எல்லாமே உங்கள் சரௌண்டிங்கில் இருக்குது. இன்னை வரைக்கும் நீங்கள் அதுக்கான ஒரு விடையை கொடுக்க மாட்டீங்களே. அப்போ தவறு உங்கள் மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்க தானே நம்ம எதிர்பார்க்க முடியும் மக்களும். இப்போ கரூர் சம்பவத்தப்போ வச்ச கேமராலாம் இப்போ வெளியே வந்திருக்கு. அப்போ மற்ற சம்பவத்தில் நடந்ததுலாம் கண்டிப்பாக எடுத்து பார்க்கணும். ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக விஜய் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் வச்சிருப்பாங்கன்னு சொல்கிறீங்க. இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் பங்கேற்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து இந்த பலி எண்ணிக்கை கூடிக்கிட்டு தான் இருக்குது, குறையெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா 7 பேர் என்னமோ இறந்தாங்க அந்த கூட்டத்தில். இங்கே விக்கிரவாண்டியில் 5 பேர் இறந்துட்டாங்க. அந்த மாதிரி இன்னும் ஒவ்வொரு இடத்துலையுமே இப்போது சமீபத்தில் சேலத்தில் ஒரு வடமாநில தொழிலாளர் இறந்தாப்புல அந்த கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டு. ஏன்னா இவங்க பொய்யான ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க, நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க நிர்வாகிகளை கூட்டத்தை காட்டுறது கிடையாது, ரசிகர்களை வச்சு கூட்டத்தை காட்டிக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அதில் இந்த கவனக்குறைவால் இந்த மரணங்கள் ஏற்படுகிறது. இதுக்கு காரணம் அவங்களுடைய கட்டமைப்பு சரி கிடையாது. அதுதான் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ அதாவது அது எப்படின்னா விஜய் தரப்புலேருந்து அது எப்படி எதாவது அழிக்க முயற்சித்தாங்களா? இல்லை, இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரிய போகிறது கிடையாது. ஏன்னா அதோட முழு கட்டுப்பாடு வந்து அவங்க கிட்ட தான் இருக்குது. அந்த பென்ட்ரைவ் வந்து தாவேகாவுடைய தலைமை நிர்வாகிகள் தான் வச்சுட்டு இருக்காங்க. இது ஆதவ அர்ஜுனா இவங்களை போன்ற இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இவங்க தான் வந்து அதை வந்து முழுமையாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் முழுமையாக நம்ம வந்து விசாரணை பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பதில் கிடைக்கும். இப்போ அவ்வளோ கேமராக்கள்லாம் இருக்குன்னு சொல்றீங்களா சார்? அதாவது பொதுமக்கள், காவல்துறை யாராலையுமா கண்டுபிடிக்க முடியல? இல்லை, கண்டிப்பாக. இப்போ
ஒரு உண்மையை வெளியில் கொண்டு வரணும் ரொம்ப கஷ்டம். ஒரு பொய்யை அதை வந்து இப்போ சித்தரிக்கப்படணும்னா அதை எப்படி வேணாலும் கொண்டு வந்துடலாம். ஏன்னா இவங்க வந்து மற்ற சமூக ஊடகங்களோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இவங்க வந்து துரிதப்படுத்தாமல் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா நம்ம போகிறது எல்லாமே வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் எடுக்கிற மாதிரி இப்படி கொண்டு போகணும், எனக்கு இந்த க்ரௌடு மாஸ் இருக்குது அப்படின்னு காட்டுறத ஒரு பிம்பமாக உருவாக்கணும். ஏன்னா பொதுவாக விஜய் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஏன்னா விஜய்க்கு வந்து மக்கள் மீது ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான சூழல் ஏற்படுத்தணும், நம்மளை நம்பி வர மக்களை பார்த்துக்கிடணும் அப்படின்னு அக்கறை இருந்ததுன்னா 9 மணிக்கு வர வேண்டியவர் 12:30 மணிக்கு மேலே 12:30 மணி ஆகியும் வரல. அவங்க கொடுத்த அறிக்கையில் கொடுத்தது அதெல்லாம் 7 மணிக்கு வந்ததுனால தான் இந்த கரூரில் துயர சம்பவம் நடைபெற்றது. அப்போது ஒரு மக்கள் மேலே ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்க முடியல. நாளைக்கு நீங்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா உங்களை நம்பி எப்படி மக்களை பார்த்துக்கிட முடியும்? இப்போ அவ்வளோ கேமராக்கள்லாம் இருந்தனால தான் கூட்ட நெரிசலும் அதிகமாக இருந்தது, உயிரிழப்பும் ஆச்சுன்னு சொல்கிறீங்களா சார்? கேமராக்கள் அதிகமாக இருந்ததுனாலயோ கூட்ட நெரிசல் இருந்ததுனாலையெல்லாம் வந்து உயிரிழப்பு கிடையாது. எல்லா கேமராவையும் மேலேயே பார்க்க விட முடியாது. இல்லைம்மா, கீழே அங்கே வந்து 360 டிகிரிலையும் வந்து கேமரா கண்காணிப்பில் தான் இருந்தது. இதுதான் உண்மை, இது எல்லாருக்குமே தெரியும். அப்போது ஒரு கேமராவில் கூட பதிவாயிருக்காதா அங்கே என்ன நடந்தது? சரி, இப்போ ஒரு பொதுவாக எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க மக்கள், அந்த இடத்துல ஃபுல்லாக சர்வேலன்ஸ் கேமரா வந்து ரெக்கார்டில் இருக்குது. அந்த 100 பேரில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வன்முறையில் யாராவது ஈடுபட்டாங்கன்னா அந்த கேமராவில் கண்டுபிடிச்சிடலாம், தெரிஞ்சிடும். ஆனால் உங்கள் கூட்டத்தில் நடக்கிறதுல முழுமையாக ட்ரோன் ஷாட் வச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் உங்கள் மேலே தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல அதை கொடுத்துருக்கணும்ல அறிக்கையா. அதோட காப்பியை வந்து ஃபஸ்ட் காப்பியை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் பார்த்தா தெரிஞ்சிடும், இல்லை இது யாராவது தூண்டுதலில் நடைபெற்றதா, இல்லை இவங்களுடைய கட்டமைப்பு சரியில்லாத கவனக்குறைவால் நடந்ததா அப்படின்றது. ஆனால் இது எதுக்குமே பதில் இல்லாமல் இன்னை வரைக்குமே அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு புகைப்பட காட்சியும் வெளியிடுறது கிடையாது. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே இங்கே அடுத்த கூட்டத்துக்கு போகிறாரு, அடுத்த கூட்டத்துலேயும் இந்த படி எண்ணிக்கை கூட்டிகிட்டு இருக்குது. அப்போது அந்த நிர்வாகத்திறனு கிடையாது சுத்தமாக. ஓப்பனாக சொல்லப்போனால் இதுதான். ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இப்போ கூட்ட நெரிசலும் இருக்குல்ல சார் ஒரு பக்கம். இல்லைம்மா, இப்போ கூட அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அதே திருச்சியில் ஒரு கூட்டம் போடுறாரு, மாநாடு போடுறாரு. அந்த மாநாட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் பேர் வந்து கூடியிருக்காங்க. இது வந்து சர்வே ரிப்போர்ட்டு. அந்த 5 லட்சம் பேரில் ஒரு உயிரிழப்பு கிடையாது, ஒரு அசம்பாவிதம் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாமே குடும்பமாக, இத்தனைக்கும் குழந்தைங்களோட வந்தவங்க தான். இந்த மாதிரி விஜய் மாதிரி குழந்தைய கூட்டு வராத, கர்ப்பிணியை கூட்டு வராத, இந்த அவேர்னஸ் வந்து ஏற்றக்கூடியதான். ஆனால் அந்த பாதுகாப்பு உங்களால் கொடுக்க முடியுதா? கிடையாதுல்ல. அப்போது ஒரு தலைவன் வந்து தன்னை நம்பி வரக்கூடிய தொண்டர்களையும் வந்து ரசிகர்களையும் சரி பாதுகாக்கணும். அந்த வழிமுறையை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்த மாட்டீங்க. நீங்கள் வரீங்க, என்ன பண்ணுறீங்க, வண்டி மேலே ஏறி நின்றுட்டு அங்கேருந்து போஸ்ட் கொடுக்குறீங்க. வழக்கமாக அந்த எல்கேஜி பசங்க பாடுற மாதிரி ஆத்திச்சூடி பாடிட்டு அதோட கிளம்பி போயிடுறீங்க. அப்போது அங்கே பாதிக்கப்படுறது யார்? உன்னை பார்க்க வந்த ஒரே காரணத்தினால செத்து போயிடுறான். அப்போது மக்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வேணும். ஏன்னா இந்த திரை பிம்பத்தை உருவாக்கி கொண்டு இவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாம் சாதாரணமான மனுஷன்தான், எல்லாருக்குமே உயிர்ன்றது ஒன்று தான். அப்போ மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடக்காது. இப்போ அந்த 41 பேர் உயிரிழந்தாங்களா சார், அதுக்கும் விஜய் தான் காரணம் சொல்றீங்களா? இல்லை, காரணம்னா இப்போ அந்த கூட்டத்தை நடத்தினது யாரு? விஜய் தானே. அப்போ காரணம் அவர் தான். அவர் மேலே தான் வந்து அந்த முழு பொறுப்பை ஏற்றுக்கிடணும். ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு வந்து 5000 பேர் வந்து நம்ம பர்மிஷன் வாங்குறோம்னா 4990 பேர் தான் இவங்க வந்து எழுதி கொடுக்காங்க தாவேகா சார்பில். ஏன்னா 5000 பேர்னு கொடுத்தோம்னா அந்த 5000 பேர்னும் போது அதில் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அசம்பாவிதம் நடந்தாலோ இல்லை உயிரிழப்பு நடந்தாலோ அந்த மாநாட்டு ஏற்பாடு பண்ணுற ஏற்பாட்டாளர்கள் தான் பொறுப்பு. அப்போது அந்த ஒரு ஆளை கணக்கில் காட்டாமல் 4990 போது அது உள்ளே வந்துடும். 5000னா தான் இந்த வரைமுறையில் போகும். அப்போ பாதிப்பு நடக்கும்போது அவங்களுக்கான இழப்பீடு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறவங்க கொடுக்கணும். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொற்பமான அரசியலை பண்ணிட்டு இருக்காரு தாவேகா தலைவர் விஜய். இப்போ காவல்துறை பாதுகாப்புல அவ்வளவு இருந்தும் உயிரிழப்பு அவ்வளவு எப்படி? காவல்துறை என்ன பண்ணுவாங்க? காவல்துறை அவங்களால முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. காவல்துறை நேரடியாக சொல்றாங்க, இந்த மாதிரி கூட்டம் வந்து நெரிசல் அதிகமாக இருக்கு, நீங்க இந்த இடத்துல நின்று பேசுங்க அப்படின்ட்டு. எங்க போய் நின்னாலும் என்ன பண்ண போறீங்க? இறங்கி போயிட்டு மக்களை கை கொடுத்துட்டு இல்லை கட்டி பிடிச்சிட்டா பேச போறாரு? ஒண்ணுமே கிடையாது. நீ போயிட்டு வண்டி மேலே நின்று பேச போறீங்க, ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுறீங்க. அப்போ நீங்கள் அதை வந்து எந்த இடத்துல வேணாலும் நின்று பேசலாமே.
நீங்கள் அந்த கூட்ட நெரிசல் அதிகமாக காட்டுற இடத்துக்கு நீங்கள் போனதுனால தான் பின்னாடி இருந்த மக்கள் எல்லாம் ஓடி வரான். அப்போது அந்த வண்டி போகும்போது அந்த வண்டி பின்னாடி தான் ஆளுக்கு போவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு கூட்டம் இருக்குது. திட்டம் போட்டு பண்ணிருப்பாங்கன்னு சொல்றீங்களா சார்? இது வேற வழி கிடையாது. ஏன்னா இப்போ இந்த 41 பேர் இறந்து போனாங்க. அதுக்கான விஷயம் வந்து நீங்கள் இழப்பீடு கொடுத்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சா? அந்த உயிருக்கு வந்து ஈடு கட்டிட முடியுமா? இல்லை அந்த குடும்பத்தை அடுத்தது என்ன நிலைமைக்கு வர முடியும்? நீ ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்ற, ஒரு உயிரோடைய விலை வந்து இவ்வளோதானா? அதே மாதிரி ஒரு தலைவன் போது அந்த மகாபலிபுரத்துல உயிரிழந்த குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு ஆதரவு எல்லாம் கொடுத்தாரு. நாங்க எங்க ஸ்டைல் எப்படின்னா, பாதிக்கப்பட்ட இடத்துல நாங்க எங்கேயும் தேடி போக மாட்டோம். அதாவது நாங்கன்னா தாவேகா தலைவர் விஜய், பாதிக்கப்பட்டவங்க என்னை தேடி வாங்க அப்படின்ட்டு. அதே தான் நான் இப்போ ஒன்று சொல்றேன். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் வீட்டில் உட்காந்துட்டு ஆன்லைனில் ஓட்டு போட்டாச்சுன்னு விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்களே தவிர்த்து பூத்தில் போயிட்டு ஓட்டு யாரும் போட மாட்டாங்க. இப்படி தான் நடக்கும். ஏன்னா இவர் எல்லாமே வந்து மக்களை நேரடியாக சந்திக்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நிறைய வருது இல்லை சார், கூட்டத்துக்காக ஓட்டு இருக்காதுன்றீங்க. கூட்டம்னா பொதுவாக ஒரு நடிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சாதாரண ஒரு காமெடி நடிகராக இருக்கட்டும், ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கட்டும், யார் போனாலுமே அங்கே மக்களுடைய பார்வை என்னன்னா, நடிகர்னும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு நடிகரை பார்க்க போகணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி அந்த கூட்டம் ஓடும். இது விஜய்க்கு மட்டும்தான் அப்படின்றதெல்லாம் இது வந்து உரித்தானது அப்படின்றதெல்லாம் சும்மா தான். இது யார் போனாலுமே கூடுவாங்க. ஒரு நல்ல ஒரு திறமையான பேச்சாளர்கள் ஒரு திரைப்படத்துலேருந்து வராங்க அப்படின்னா அது ஒரு மக்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து, இப்போ நேற்று இன்னைக்கெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி இப்போ ஒரு நம்ம திருப்பதி கோயிலுக்கு எடுத்துங்க, திருப்பதி கோயிலில் தினமும் ஒரு நடிகர் போயிட்டு சாமி கும்பிட்டு வராங்க. அங்கேயும் கூட்டம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதுக்காக அதையும் இதையும் நம்ம டேலி பண்ண முடியுமா? அதில் இவங்க வந்து இந்த கட்டமைப்பு இன்னை வரைக்கும் கற்றுக்கிடலை. அரசியல் என்பது ஒரு முழுமையான ஒரு கட்டமைப்பு பண்ணணும், வழிமுறையை வழி நடத்தணும். இந்த 2ஆம் கட்டமாக இருக்கக்கூடிய அந்த தாவேக்கால இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் அந்த பொறுப்புணர்வு கிடையாது. இப்போ கூட பாருங்கள், நேற்று கூட இந்த இப்தார் நோம்பு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாங்க. அப்போது அந்த பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் என்ன சொல்கிறாரு, இஸ்லாமியர் மட்டும் உள்ளவான்றாரு. அப்போ விஜய் ஏன் உள்ள போனார்? அவர் சொல்றாரு, ஏன்னா அந்த நோன்பு நிகழ்ச்சி இவர் நடத்துறான்ற மாதிரி. நோன்பு, இந்த இப்தார் நோன்புன்றது இஸ்லாமியர்கள் வந்து மதத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து சமூக நல்லிணக்கத்தை கொண்டு வரணும், மக்களுக்குள்ள வேறுபாடு இருக்கக்கூடாது. அந்த இறை நம்பிக்கையில அவங்க கடைபிடிக்காங்க. மக்களுக்குள்ள வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னா அப்ப எல்லாரும் வரலாம்ல? ஏன் இஸ்லாமியர் எல்லாரும் வரலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம கோயிலில் போயிட்டு கிடா வெட்டுறோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிடுவோம், வாங்க எல்லாம் சாமி கும்பிடுங்க அப்படின்னுவோம். கிறிஸ்தவர்கள்லையும் இஸ்லாமியர்கள்லையும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். சரியா? நாம இந்துக்கள், பொதுவாக சொல்கிறேன், இந்துக்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மத வேறுபாடும் இறை நம்பிக்கையும் வந்து நாங்கள் யாரையுமே அவதூறுப்படுத்த மாட்டோம். ஆனால் இந்த கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், இவங்களுக்குள்ள அந்த மாறுபட்ட கருத்து இருக்கும். அவங்க கிறிஸ்மஸுக்கு கேக் கொடுப்பாங்க, நம்ம வாங்கிடணும். இவங்க ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுப்பாங்க, நம்ம வாங்கிடுவோம். ஆனால் நம்ம ஒரு பொங்கலுக்கோ ஒரு தீபாவளிக்கோ ஒரு ஏதாவது ஒரு பலகாரம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த கிறிஸ்தவராக இருக்கட்டும் இஸ்லாமியராக இருக்கட்டும் கொடுங்க, யாராவது வாங்கிடுதாங்களா பாருங்க? வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த மாறுபட்ட கருத்து, என்னோட இறை நம்பிக்கை உயர்வானது, அவங்க உயர்வானவங்க அப்படின்றாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்துக்களை விட உயர்வானவர்கள் வேற யாருமே கிடையாது. ஏன்னா ஜெருசலேம் இருந்து வந்தவங்க தான் கிறிஸ்தவர்கள், இந்த சைடில் பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க தான் இஸ்லாமியர்கள். நாங்கள் யாரையும் பிரிச்சுலாம் பார்க்கல, எல்லாரும் ஒற்றுமையாக சமதர்மம் சமத்துவம் அப்படின்னு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது அந்த எண்ணம் அவங்களுக்கும் இருக்கணும்ல. அப்போது இங்கே இந்த கோயில் விவகாரத்தில் பாருங்கள், இந்த வன்முறை பிரச்சனைகள் கட்டவிழ்த்து விட காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக சார்ந்து இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் நம்ம தவறுன்னு சொல்ல வரல, ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள் நம்ம தவறாக சொல்ல வரல. திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெயர் தாங்கிய இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இந்த வன்முறை செயலில் ஈடுபடுறது. எங்கேயோ ஒரு இடத்துல வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்துக்கு திமுக தரப்புல இருக்கவங்க மட்டும் அப்படி. ஆமாம், அவங்களுக்கு வந்து எப்பவுமே சமூக நீதின்றதை வெறும் வாக்கியத்தில் மட்டும் கொண்டு வருவாங்க, வாழ்க்கைக்கு கொண்டு வர மாட்டாங்க. யாரும் அமைதியா இருக்கக்கூடாது, யாரும் ஒற்றுமையா இருக்கக்கூடாது. எந்த அதிமுக எந்த கட்சியில இருக்கவங்களும் இல்ல, அதாவது திமுக தான் தொடர்ச்சியா இது வந்து திமுகவில் இருக்கவங்க பண்ணக்கூடிய திட்டமிட்டு
நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இந்த இடத்துல அந்த நிர்வாகத்திறன்றது திமுகவுக்கு அறவே கிடையாது. அது இப்போ மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த வரக்கூடிய ஏப்ரல் 23 நடைபெற இருக்கக்கூடிய எலெக்ஷனில் மக்கள் தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க. மே 4 நல்ல ஒரு 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 நல்லாட்சி மலரும், மக்களுக்கான ஆட்சி மலரும். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் சிறப்பாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். சார், இப்போ இந்த 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா, அதாவது கரூர் சம்பவம் நடந்து இப்போ வந்து 5 மாசம் ஆயிடுச்சு. அதோட அந்த கேமராக்கள்லாம் வந்து ஏன் அப்போ வெளியிடாம இப்போ திடீர்னு வெளியிட்டு இருக்காங்க? அதாவது அந்த ஆமாம், இப்போ அதுக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்து ஒரு 5 மாதம் மேலே ஆயிடுச்சு. என் மேலே தவறு இல்லை அப்படின்னு இருந்தால் நான் அன்றைக்கே வந்து உங்கள்கிட்ட என் சைடில் இருக்கக்கூடிய நியாயத்தை நான் முன்னிலைப்படுத்தி தெரிவிச்சிடுவேன். அப்போது உங்கள் மேலே தவறு இருக்குது, அதில் குற்றத்துக்கான முழு பங்கு உங்கள் மேலேயும் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பழியை தூக்கி பக்கத்தில் இருக்க மேலே போடுறாங்க. அப்போது அதை வந்து ஏற்றுக்கிட முடியாது. உண்மையை வந்து அதை வந்து இந்த யார் மேலே சார் பழி போடுறாங்க? பொதுமக்கள் மேலேயா? இது பொதுமக்கள் மேலே பழி போடுறது கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆப்போசிட்டில் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரிகள் யார், ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யார்? ஏன்னா இவங்க இந்த திமுகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. எது பண்ணாலுமே பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போக்கிலே முற்போக்கான ஒரு போக்கை காட்டிட்டு ஏமாற்றுவான் மக்களை. அதே தான் தாவேகா தலைவர் விஜய் பண்ணுறாப்புல. தீய சக்தி திமுக பண்ணக்கூடிய வேலை இது. நீ உன் மேலே தவறு, உன்னை நீ திருத்திக்கல, உன்னுடைய நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான அந்த வழிமுறையை ஏற்படுத்துறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. அப்போது நீ வந்து இன்னொருத்தர் மேலே தான் சொல்கிற. நீ சொல்லக்கூடிய ஆளும் அந்த மாதிரி ஒரு தவறான ஆட்கள் தான் அவங்க. நம்ம அதெல்லாம் இல்லைன்னா அவங்க உத்தமர்கள்லாம் சொல்ல முடியாது. அப்போது அந்த நிர்வாகத்திறன்றது முழுமையாக இன்னை வரைக்கும் உங்களுக்கு கிடையாது. இன்னமும் எல்கேஜி பையனாக தான் இருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். சரிங்க சார், உங்கள் கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றி சார். நன்றிம்மா.